ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 5/6/2025 வைகாசி மாதம் 22ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான வியாழக்கிழமை குருவாரம் சிறப்பான நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:41 சூரிய அஸ்தமனம் மாலை 6:33 இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கு நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் காலை 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:49 வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:17 வரை வளர்பிறை நவமி, அதன் பின்பு தசமி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 6:49 வரை அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஒரு சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் பணவரவு ஒரு சிலருக்கு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதியினருக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். ஒரு சிலர் சொந்த நிலம் வாங்குவதற்கான அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலமான லாபமான நாள். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு ஏற்படும்.
தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. சித்தர்களை வணங்குங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே குரு பகவானை வணங்குங்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழிலுக்காக புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே குரு பகவானை வணங்குங்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வகையிலே மாற்றங்கள் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. சித்தர்களை வணங்குங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான லாபங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு,
பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. குரு பகவானை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். மற்றவரோடு பேசும்போது நிதானமாக பேச வேண்டும். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே குரு பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அவரவருடைய வயதுக்கேற்ப நல்லவை நடக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. குரு பகவானை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அனைவரும் குரு பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே எல்லாமே மங்கள பொருட்களாக காணப்படுகின்றது. மங்கள பொருட்களாக ஒரு சிலவற்றை வகுத்து வைத்திருக்கின்றோம். அவை அரிசி, பால், உப்பு, இவையெல்லாம் மங்கள பொருட்களாக நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். இதிலே குறிப்பாக உப்பு, பால், இவையெல்லாம் தயிர், இவையெல்லாம் மகாலட்சுமியினுடைய அம்சங்கள். வெள்ளிக்கிழமைகளிலே உப்பு வாங்க வேண்டும். கல் உப்பு, குறிப்பாக கல் உப்பு வெள்ளிக்கிழமைகளிலே அவசியம் உப்பு வாங்க வேண்டும். இதனை ஒரு நடைமுறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல் அக்ஷய திருதியை அன்று நாம் தங்கம் வாங்குகின்றோமோ, வைரம் வாங்குகின்றோமோ, வெள்ளி வாங்குகின்றோமோ, அதெல்லாம் 2ஆம் பட்சம். முக்கியமாக அரிசி, கல் உப்பு, பருப்பு, இவை நிச்சயமாக வாங்க வேண்டும். ஆக உப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே. உப்புக்கு இத்துணை முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய சனாதன தர்மத்திலே. உப்பு என்பது இறைவனை உணர்த்துகின்ற ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. கடலிலே இருந்து தோன்றிய மகாலட்சுமியினுடைய அம்சமாக இந்த உப்பு சொல்லப்படுகின்றது. அதனால்தான் உப்பை கீழே சிந்தக்கூடாது என நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். உப்பை காலில் மிதிக்கக்கூடாது என்று சொல்வார்கள். உப்பு உணவில் மட்டுமல்ல, நமது ஆன்மீக வாழ்விலே மிக மிக முக்கியமானது. விதையும் இல்லாமல், மண்ணும் இல்லாமல் கடலிலே தோன்றுகின்ற இந்த அதிசய விளைச்சலை வியக்காத ஞானிகளே இல்லை என்று சொல்லலாம். நீரிலே தோன்றி நீரிலேயே கரைந்து போகின்ற உப்பு ஆனது ஜீவாத்மாவை போன்றது. கடல்தான் பரமாத்மா. சமுத்திரமணி, நீர்ப்படிகம், கடல் தங்கம், பூமி கற்பம், சமுத்திர ஸ்வர்ணம், வருண புஷ்பம், சமுத்திரக்கனி, ஜலமாணிக்கம் என்றெல்லாம் உப்பு பல பெயர்களிலே போற்றப்படுகின்றது. வீட்டிலே திருஷ்டி, துர்சக்திகளுடைய தொல்லை ஏதாவது இருந்தால் உப்பு நீரை பாத்திரத்திலே இட்டு வீட்டின் மையத்திலே வைத்து 3 நாட்கள் கழித்து கால்படாத இடத்திலே அல்லது நீர்நிலைகளிலே ஊற்றி விடுவது நம்முடைய நெடுநாளைய பழக்கம்.
உப்புக்கு இந்த எதிர்மறை சக்திகளை எதிர்க்கின்ற ஆற்றல் உண்டு. இன்றைக்கும் திருஷ்டி கழிப்பதற்கு உப்பை சுற்றி போடுவது என்பது நம்முடைய நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உப்பை கடனாக கொடுக்கக்கூடாது என்பது இன்றைக்கும் உள்ள வழக்கம். உப்பை கொடுத்தால் அந்த இடத்திலிருந்து மகாலட்சுமி நீங்கி விடுவாள் என்பது ஐதீகம். அதேபோல் உப்பை விற்கக்கூடாது என்று முன்னோர் வழக்கத்திலே வைத்திருந்தார்கள். உப்பை மண்பானை அல்லது பீங்கான் ஜாடியிலே போட்டு வைப்பதே நல்லது. அப்படி இருந்தால்தான் அந்த உப்புக்கு மகிமை. மண்பானைக்கு ஸ்வர்ணபாத்திரம் என்று ஒரு பொருள் உண்டு. அதனாலேயே இந்த ஸ்வர்ணத்தின் அதிபதியான மகாலட்சுமி மண்பானையிலே உப்பு வடிவிலே இருக்கின்றாள் என்று சொல்வார்கள். பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை உப்பு தண்ணீர் ஊற்றுவது தொடங்கி நம்முடைய வாழ்வு முடிந்த பிறகு இந்த இறந்த உடலை பக்குவப்படுத்துவது வரை மனித வாழ்விலே உப்பு என்பது பெரும் பங்கு எடுத்துக்கொள்கின்றது. எதிரிகளை அடங்கி போகச் செய்ய உப்பால் கணபதி செய்து வழிபடுவது ஒரு வழக்கமாக இருக்கின்றது. அதேபோல் பித்திருக்களுடைய வழிபாட்டின் போது உப்பில்லாமல் அவர்களுக்கு உணவு படைப்பது வழக்கம். காரணம், உப்பில்லாத உணவை வெறுத்து அவர்கள் பூமியை விட்டுவிட்டு மேலே சென்று விடுவார்கள் என்பது நம்பிக்கை. முக்கியமாக அமாவாசை என்று கடற்கரையிலே நீராடி தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். இதுவும் உப்பு காற்றுப்பட்டு அது நமது உடல் மற்றும் மனநிலையை மேம்படுத்தவே என்று கூறப்படுகின்றது. உப்பை தலையிலே வைத்து ஆசீர்வதித்து மந்திரங்கள் சொன்னால் நோய்கள் விலகும் என்பது சாக்த வழிபாட்டிலே வழக்கமாக உள்ளது. அதேபோல் உப்பையும் மிளகையும் கோவிலின் பலிபீடத்திலே போட்டு வழிபடுவதை பல கோவில்களிலே நாம் இன்றைக்கும் பார்க்கின்றோம். முக்கியமாக அம்மன் கோவில்களிலே இது மிக மிக சகஜமாக நடைபெறுகின்றது. உப்பையும் மிளகையும் பலிபீடத்திலே போட்டு வழிபட்டால் எதிரிகள் ஒழிந்து விடுவார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை. உப்பும் மிளகையும் கொட்டி வழிபடுவதை மறு வீக்கம் போன்றவை நீங்க கொட்டுவதாகவும் சிலர் சொல்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே நன்மை எதிர்நோக்கி வருகின்ற துன்பங்கள் யாவும் இந்த உப்பை போல கரைந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இது கொட்டப்படுகின்றது. வடமொழியிலே உப்பை லவணம் என்று சொல்வார்கள். இந்த லவணத்தை கொண்டு செய்யப்படும் பிரார்த்தனைகள் வட மாநிலங்களிலே அநேகம் உண்டு. லக்ஷ்மியின் அருள் வேண்டி பல விதங்களிலே லவண பூஜைகள் அதிகாலைகளில் நடைபெற்று வருகின்றது. ஓம் கிருணி சூரிய ஆதித்யோம் மம சௌக்கியம் தேகிமே சதா என வேண்டி உப்பை வைத்து சூரியனை வணங்கும் பழக்கம் இன்றைக்கும் வடநாட்டிலே உள்ளது. உப்பு எதிர்மறை சக்திகளை வெளியேற்றும் சக்தி கொண்டது. கையிலே உப்பை வைத்து கொண்டிருக்கும் போது அது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற நல்ல ஒரு சக்தியை நமக்கு கொடுப்பதாக சொல்கின்றார்கள். கிராமங்களிலெல்லாம் உப்பு மந்திரம் என்று வேடிக்கையாக ஒன்றை சொல்வது உண்டு. ஆக உப்பு என்பது மருத்துவம், ஆன்மீகம், நம்பிக்கை என்று எல்லா விஷயங்களிலேயும் நம் வாழ்க்கையிலே கலந்து ஒன்றோடு ஒன்றாகவே இருந்து வருகின்றது. உப்பு பெறாத விஷயம் என்று எதையும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் உப்பு அதற்கு சமமான வஸ்து எதுவுமே இல்லை. கடல் பரமாத்மா, உப்பு ஜீவாத்மா. மிகப்பெரிய ஆன்மீக தத்துவத்தை நமக்கு எளிதாக உணர்த்துவது உப்பு. ஆகவே இந்த உப்புக்குரிய மரியாதையை கொடுத்து இனிவரும் காலங்களிலே உப்பை பார்க்கும்போது இறைவனுடைய ஞாபகம் நமக்கு ஏற்படும், மகாலட்சுமியினுடைய ஞாபகம் நமக்கு ஏற்படும். இப்படி எல்லாவற்றிலுமே ஆன்மீகத்தை புகுத்தி இந்த வாழ்க்கையை செம்மையுற செய்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். வணங்குவோம் அவர்களை. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.